அவருக்கு பாஜக அவருக்கு சிவகங்கை தொகுதியில போட்டியிடுகின்ற வாய்ப்பை, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய வெற்றிக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நமது அன்பு சகோதரர் ஆற்றல்மிகு மாவட்ட செயலாளர் தேர்பாகி பாண்டி அவர்கள் தலைமையில் நமது இயக்கத்தினரும் திரு ஓபிஎஸ் அவர்களின் அணியின் சார்பில் திரு அசோகன் மற்றும் மருது அழகராஜ் அவர்களும் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு ஓபிஎஸ் அணியும் மற்றும் நமது ஜான் பாண்டியன் அவர்களின் இயக்கமும் அதுபோல கே செல்வகுமார் அவர்களின் இயக்கமும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கும் நமது ஐஜேகேவும் இன்னும் நமது கூட்டணியில் நான் ஏற்கனவே பேர் வாசித்த அனைத்து கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இன்றைக்கு பாஜக தலைமையிலே இங்கே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த முறை தேவநாதன் அவர்கள் குறிப்பாக நமது தாமரை இங்கே மலர வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் பிரதமர் மோடி மீண்டும் இந்தியாவின் முதல்வராக வருவதற்கு தமிழ்நாட்டிலே நீங்கள் சிறப்பான வெற்றியை தேடி தருகின்ற விதமாக தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இப்ப நம்ம கூட்டணிக்கு இங்க தேவநாதன் தாமரை சின்னத்தில் ஓட்டு கேட்கிறார். இது பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல். இப்ப நமது கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக 3வது முறை இந்தியாவின் பிரதமராக வர இருக்கின்ற பிரதமர் மோடி அவர்கள் நமது கூட்டணிக்கு தலைமை தாங்கிறார். திமுக கூட்டணிக்கு யாருங்க பிரதமர் வேட்பாளர்? தயவு செய்து அந்த கூட்டணி வேட்பாளர்களை அதுல இருந்து பேசுற பெரிய தலைவர்களை நீங்க கேட்கணும். இப்ப இந்த கூட்டணியின் தலைமையாக கம்பீரமாக மோடி அவர்கள் இருக்கிறார். இந்தி கூட்டணிக்கு திமுக அமைத்திருக்கிற அந்த கூட்டணிக்கு யாரை பிரதமர் ஆக்கப் போகிறார்கள் அதே என்ன முடிவல்ல. அவர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி நிற்கிற வயநாடு தொகுதியிலே அவரை எதிர்த்து அவர் எதுக்கு இங்க போட்டி போடுறாருன்னு அங்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பினராயி விஜயன் முதலமைச்சரே கேட்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் ஒற்றுமே இல்லாத மோடி அவர்களை எதிர்க்க வேண்டுங்கிறதுக்காக அவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் பின்னாடி ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அந்த கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? இன்னொரு கூட்டணி தெரியும். நம்ம அண்ணன் நேற்று கூட வந்துச்சாமல பழனிசாமி, பச்சை துரோகி பழனிசாமின்னு அவருக்கு பேர் வச்சிருக்காங்களா புதுக்கோட்டையில சொன்னாங்க. அவர் எதுக்கு இங்க நிற்கிறாரு? இங்க யாருங்க வேட்பாளர்? ஏற்கனவே எம்பியா இருந்தவர் நிக்க வேண்டியது தானே? அம்மா இருந்தப்ப ஒருத்தர் எம்பியா இருந்தார்ல. இப்ப ஓபிஎஸ் அண்ணன் எம்எல்ஏ தான், தைரியமா சுயேட்சை சின்னத்துல ராமநாதபுரத்தில் நிற்கிறார்ல. 14 வருஷம் கழிச்சு உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் தேனி தொகுதியில் போட்டிடுறேன்ல. அண்ணாமலை அவர்கள் கம்பீரமா கோயம்புத்தூர்ல போட்டிடுறாருல. கவர்னர் பதவியே ராஜினாமா செய்துவிட்டு சகோதரி தமிழிசை அம்மா அங்க தென் சென்னையில வேட்பாளராக போட்டிடுறாங்கல்ல. மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் நீலகிரி தொகுதியில போட்டிடுறாரு. ஐஜேகே தலைவர் இங்க பெரம்பலூர்ல பாரிவேந்தர் போட்டிடுறாரு. சகோதரர் ஏசிஎஸ் அவர்கள் அங்கே வேலூர் தொகுதியில புதிய நீதி கட்சி சார்பாக போட்டிடுறாரு. நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் தான், அவர் போட்டிடுறாரு. அங்கே முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டிடுறாரு. நமது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் கம்பீரமா தென்காசியில போட்டிடுறாரு. திருமதி சரத்குமார் விருதுநகர்ல தாமரை சின்னத்துல போட்டிடுறாங்க. இது போல நமது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் துணைவியார் தர்மபுரியில போட்டிடுறாங்க. தலைவர்களே போட்டியிடுகிறார்கள். காரணம், மீண்டும் மோடியை அவர்கள்தான் பிரதமராக வர இருக்கின்றார்.
அவருக்கு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றியை பெற்று தந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியின் சார்பாக ஒவ்வொரு கட்சியின் தலைவரே அதை சென்று அங்கே மத்திய அரசாங்கத்திடம் உரிமையோடு கேட்டு பெற்றுத் தருவதற்காக போட்டியிடுகிறார்கள். அந்த வரிசையில தான் தேவநாதன் அவர்கள் இன்றைக்கு நமது தொகுதியில போட்டியிடுறார். இவரை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் மத்திய அரசாங்கத்திடமும் பிரதமர் அவர்களிடமும் நேரடியாக சென்று நமது சிவகங்கை பாராளுமன்ற தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத் தருவார் என்பதுதான் உண்மை. ஏற்கனவே ஒரு 40 வருடங்களுக்கு மேலாக இது ஒரு சிலர் பிடியில இருந்து இங்க என்ன நிறைவேறி இருக்குங்கிறதே தெரியல. ஒரு 10 வருஷம் தாங்க நான் பெரிய குளத்துல இருந்தேன். பெரியவங்களுக்கு அங்க மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவதற்கு அம்மா அவர்கள் மூலம் செய்து கொடுத்தோம். சேடப்பட்டி கூட்டு குடிநீர் கொண்டு வந்தோம். இது போல பல அந்த அடுக்கம் இருக்கிற சாலை, இது போல பல திட்டங்களை அங்க பல கல்லூரிகளை கொண்டு வந்தோம். அது போல இங்க 40-50 வருடம் இந்த சிவகங்கை தொகுதியை கையில வைத்திருப்பவர்கள் என்ன செய்தார்கள் என்று பெரியவர்களும் தாய்மார்களும் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த முறை ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற விதமாக மீண்டும் பிரதமராக வர இருக்கின்ற ஐயா மோடி அவர்களை 3வது முறை வெற்றி பெற செய்கின்ற விதமாக நீங்கள் இங்கே தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இப்ப நம்ம எல்லாம் மோடி அவர்களை பிரதமராக்கணும்னு எல்லாம் கூட்டணி வச்சு போட்டிடுறோம். அண்ணா பழனிசாமி எதுக்காக போட்டிடுறாரு? இங்க யாரு வேட்பாளர்? ஆட்சி அதிகாரம் இருந்தப்ப மக்கள் வரி பணத்தை எல்லாம் சுருட்டியவர்கள் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. பாவம் யாராவது ஒருத்தரை குடிச்சு நடத்தி உண்மைதானே? பழனிசாமி நிக்கிறதுக்கு காரணம் ஏன் அவர் தான் சேலத்து சிங்கமாச்சே, புரட்சி தமிழனாச்சே. ஏன் சேலத்துல போட்டியிட வேண்டியது தானே? ஏன் நம்ம அண்ணன் விஜயபாஸ்கர் போட்டியிட வேண்டியது தானே? இங்க ஒரு பழைய எம்பி இருந்தாரு, அவர் பேர் என்ன, செந்தில்நாதன் போட்டியிட வேண்டியது தானே? கேட்டானா எம்எல்ஏ இருந்தானே, எல்லா எம்எல்ஏயும் போட்டிடுறாங்க. ஓபிஎஸ் போட்டிடுறாரு, நமது நயனா நாகேந்திரன் போட்டிடுறாரு, திருச்சியில நம்ம மாமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் போட்டிடுறாரு, பதவியை ரிசைன் பண்ணிட்டு. என்ன காரணம்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒண்ணு தேர போறது இல்ல. இன்னும் அவர்களுக்காக சில பேர் பேசுறாங்க, வாக்கு சதவீதத்தை நிரூபித்து காமிக்க. வாக்கு சதவீதத்தை காமிக்கணும்னா நீ தலைவர் எல்லாம் நின்னாதானே ஏதோ 4.5 வருஷம் அடிச்சதெல்லாம் வச்சு ஏதோ மக்கள்கிட்ட திருப்பி போய் சேர்ந்து ஏதோ ஓட்டு வாங்க முடியும். அவங்க நிக்கிறது இல்ல. கொடநாடு கொலை வழக்குல பழனிசாமி மீது தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதுல ஏதாவது கைது பண்ணிட்டு பாரு ஸ்டாலின் கெஞ்சிக்கிட்டு. இப்ப தெரியும் உங்களுக்கு, இங்க உள்ள முன்னாள் அமைச்சர்கள் மேல பல வழக்குகள் போட்டு அவர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி சொத்து குவிப்பு வழக்குல பல கோடிக்கு ஊழல் செய்திருக்காங்கன்னு, சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னு கேஸ் போட்டிருக்காங்க. அதனால கைது பண்ணிடாதீங்க. இதுல கேஸ் போட்டா பழனிசாமி வெளியிலே வர முடியாது. என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவு பெரிய அளவுக்கு ஊழல் சாம்ராஜ்யம் நடத்தினார்கள். அதனால இன்னைக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஆள்ற ஆட்சி பழனிசாமி செய்த தப்பான ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களித்ததுனால திமுக திருந்தி இருக்குன்னு நம்பி வாக்களித்தாங்க. ஆனா திமுக திருந்தவே இல்லைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்பயும் திருந்த மாட்டோம்னு தெரிஞ்சுட்டாங்க. தம்பி கொஞ்சம் கொடியா இருக்கீங்க, அங்கெல்லாம் மறைக்கிறவரெல்லாம் பார்க்கணும். நீங்க விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், இளைஞர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மருத்துவர்கள், நெசவாளர்கள், செவிலியர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிரான ஆட்சியாக இருக்கு. எதிர்கட்சி தலைவர் இருந்தப்ப ஸ்டாலின் என்னெல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னாரோ அதெல்லாம் அதுக்கு எதிராக இன்றைக்கு நடந்துட்டு இருக்காரு. கொரோனா காலத்துல அப்ப பழனிசாமி வரியெல்லாம் ஏத்துனப்ப மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அன்னைக்கு ஞானோதயம் வந்த ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டார். 150% சொத்து வரி வச்சிருக்காங்க, பதிவு கட்டணத்தை உயர்த்தி வச்சிருக்காங்க, கரண்ட் பில் உயர்த்தி வச்சிருக்காங்க, பால் பொருள் விலை எல்லாம் ஏறி போயிட்டு, பேருந்தெல்லாம் பெண்களுக்கு இலவச பஸ் சொல்லி
பஸ்ல இறக்கி வந்து எல்லாம் ரோட்ல கிடக்காங்க, பஸ் போயிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அன்னைக்கு சோழ வந்தால போற ஊர்ல எல்லாம் தாய்மாராங்க, இலவச பஸ் எல்லாம் வேணாங்க, எங்களுக்கு நல்ல பஸ் விட சொல்லுங்க. அது மாதிரி இங்க என்ன கேட்கல, மதுக்கடையை மூட சொல்லி சோழ வந்தால நான் ஓட்டு கேட்க போனப்ப இப்ப தேனி பாராளுமன்றத்துல மதுக்கடையெல்லாம் மூடணும், எங்க குடும்பத்துல பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. முதலமைச்சர் என்ன சொன்னாரு? ஒரு சொட்டு மது கூட இல்லாமல் செய்வேன் அப்படின்னாரா இல்லையா? ஏதோ தஞ்சாவூருக்காரரு டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல ஏறி வந்த குடும்பம் இன்னைக்கு ஏதோ திருந்திட்டாங்க போல இருக்கு. நானும் நினைச்சேன் மதுவெல்லாம் குடிக்காதீங்க, அதை விட பெஸ்ட் சரக்கு தர்ற ஜாஃபர் சாதிக் சரக்கு 1000 கோடி 2000 கோடி இறங்கி இருக்கு, சாப்பிடுங்க. போதை மருந்து கலாச்சாரம் இன்றைக்கு தமிழ்நாடு மூளை முடுக்கெல்லாம் பரவி இருக்கு. குறிப்பா இளைஞர்களை குறி வச்சு போதை மருந்து வியாபாரம் நடைபெறுதுன்னு அன்னைக்கு பிரதமர் மோடி சென்னையில வந்திருந்தப்ப வருத்தப்பட்டு சொன்னார், ஆளுங்கட்சி துறையோட போதை மருந்து வியாபாரம் நடக்குதுன்னு. இதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற திமுகவிற்கு எதிராக இது விடியல் ஆட்சி இல்ல, விடியாமூஞ்சி ஆட்சி என்பதற்காக மக்கள் எதிராக இருக்காங்க. தேசிய ஜனநாயக கட்சிக்கு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வாக்களிக்க இருக்காங்கிறதுக்காக அந்த ஓட்டை எல்லாம் பிரிக்கணும்னு திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுக இன்றைக்கு கள்ள கூட்டணி வைத்திருக்காங்க. இப்ப இங்க நமது வெற்றிய ரெட்டையில ஒருத்தர் நிறுத்தி பிரிக்கிறதுக்கான வேலையை தான் பாக்குறாங்க. அவங்க என்ன ஜெயிக்க போறாங்களா? இல்ல ஜெயிச்சு யார முதல்வர் பிரதமராக்க போறாங்க? பழனிசாமி ஐயா, இல்ல ஜெயக்குமார் ஐயா, இல்ல விஜயபாஸ்கரையா, இல்ல செந்தில்நாதனையா, இல்ல இங்க வேட்பாளரா ஒருத்தர் போட்டிடுறாரு, அவர் ஜெயிச்சு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா? நம்ம வேட்பாளர் ஜெயிக்க வச்சீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு போய் நம்ம தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற்று தர முடியும். தயவு செய்து வாக்குகளை வீணடிக்காமல், சிந்தாமல் சிதறாமல் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். திமுகவும் அதிமுகவும் அமைத்திருக்கின்ற கள்ள கூட்டணியை முறியடிக்க வேண்டும். இன்றைக்கு அம்மாவின் கட்சியை புரட்சி தலைவர் கண்டிருந்த சின்னத்தை கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பழனிசாமியிடமிருந்து மீட்டெடுத்து அதை தொண்டர்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் சகோதரர் ஓபிஎஸ் அவர்களும். உங்களுக்கு தெரியும், நான் அம்மா இருந்த பேர் வச்சுதான் என்னென்னமோ பதவி வாங்கிட்டு போயிருக்கலாம். பதவிக்காக நாம் ஆகலவில்லை. ஓபிஎஸ் அவர்களும் 3 முறை முதல்வராக இருந்திருக்கார். 10 ஆண்டுகளுக்கு மேல் நிதி அமைச்சராகவே இருந்தவர். பல அமைச்சர்களாக இருந்து 15 ஆண்டுகள் அமைச்சர் பொறுப்பெல்லாம் பார்த்தவர். எங்களுடைய ஒரே எண்ணம், இன்றைக்கு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றி அந்த கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பழனிசாமி கும்பலிடமிருந்து அதை மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்களில் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 7 ஆண்டுகளுக்கு முன்பே உருவான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதை செய்து முடிக்க நீங்கள் இந்த முறை மீண்டும் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் இந்த பகுதியில நமது பகுதியின் தேவைகளை நிறைவேற்றித் தருவதன் மூலமும் பழனிசாமிக்கும், அதாவது துரோக சக்திக்கும் தீய சக்திக்கும் பாடம் புகட்டுகின்ற விதமாக நமது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நமது இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய நம்மோடு வேட்பாளரின் வெற்றிக்காக உழைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் எனது அன்பு சகோதரர் மேப்பல் சக்தி அவர்களே, ஐஜேகேவின் மாவட்ட தலைவர் அமலன் அவர்களே, தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் முருகன் அவர்களே, மூவேந்தர் முன்னணி கழகத்தின் தலைவர் தமிழரசன் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ராஜேஷ் பாண்டி சுரேஷ் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசின் கே பாலசுப்ரமணியன் அவர்களே மற்றும் தமிழர் தேசம் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் டாக்டர் தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்குகள் சேகரித்து தேர்தல் பிரச்சார உரையாற்றிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் சிவகங்கை மாவட்ட தேர்தல் பணிக்குழுவின் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பணிக்குழுவின் சார்பில் நன்றிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள், வாக்காளர் பெருமக்கள், தலைவர்கள் அனைவருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். உங்க வழிதானே தெரிய வந்திருக்கோம் அங்க சிங்கமே சிங்கமே பாவி மக்களை காப்பாற்றவே ஒரு அவதாரமாகி வந்தாரையா காத்தின கூட்டத்துக்கே பரமாகி வந்தார். நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அருமை சகோதரர் டி தேவநாதன் யாதவ் அவர்களை வெற்றி சின்னமாகிய நமது தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நமது பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், கொங்குநாடு முன்னேற்ற கழகம், தமிழர் தேசம் கட்சி, வீர முத்திரையர் முன்னேற்ற கழகம் போன்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த பக்கம் வந்துடுறீங்களா 12 கட்சி கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு தேவநாதன் அவர்களை வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். ஒரே சின்ன ப்ராப்ளம், ஏன்னா இப்பதான் குக்கர் இருக்காங்க, திருச்சியில ஓட்டு கேட்டு வர்றேன்னா வந்த உடனே குக்கர் வந்துருது. நேற்று அப்படிதான் தேனியில போய் ஓட்டு கேட்டுட்டு கோயம்புத்தூர்ல நண்பர் அண்ணாமலை ஓட்டு கேட்கிறப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன மீறி குக்கர் வந்துட்டு அதை போட்டுக்கிட்டு இல்லமோ ஒவ்வொருத்தங்க இந்தியாவோட சுதந்திர நாளே தெரியாம இருக்காங்க. ஆகஸ்ட் 15 தெரியாத தலைவர்கள்லாம் இருக்காங்க. குடியரசு தினம் என்னைக்குன்னு கேட்டா சொல்ல தெரியல. அவர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுடைய தொலைக்காட்சிகளில இது என்ன இருக்கு, தாமரையும் குக்கரும் ஒன்றோட ஒன்று பிணைந்து இங்க நமது தேவநாதன் அவர்களுக்காக சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னு சொல்லணும்,
தேவநாதன் எனக்கெல்லாம் நல்ல நண்பர் மாத்திரம் அல்ல, அவர் அம்மாவுடைய தொண்டர். அதான் வரப்ப அம்மா வாழ்கன்னு கத்துறா இருப்பாருங்க. அவர் அம்மாவுடைய 88, 89ல புரட்சி தலைவர் மறைவிற்கு பிறகு அம்மா ஜேஎனியில இருந்தப்பே நம்ம கட்சியில மாணவர் செயலாளர் இருந்தார் இல்ல, மாவட்ட மாணவர் செயலாளர் சென்னையில. அதுக்கப்புறம் அவரு இன்றைக்கு தனியாக யாதவர் மகாசபை அமைத்து இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவோட தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறார். அதற்கு பரிசாக இன்றைக்கு அவருக்கு பாஜக அவருக்கு சிவகங்கை தொகுதியில போட்டியிடுகின்ற வாய்ப்பை, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய வெற்றிக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நமது அன்பு சகோதரர் ஆற்றல்மிகு மாவட்ட செயலாளர் தேர்பாகி பாண்டி அவர்கள் தலைமையில் நமது இயக்கத்தினரும் திரு OPS அவர்களின் அணியின் சார்பில் திரு அசோகன் மற்றும் மருது அழகராஜ் அவர்களும் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு OPS அணியும் மற்றும் நமது ஜான் பாண்டியன் அவர்களின் இயக்கமும், அதுபோல KK செல்வகுமார் அவர்களின் இயக்கமும், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கும், நமது IJKவும், இன்னும் நமது கூட்டணியில் நான் ஏற்கனவே பெயர் வாசித்த அனைத்து கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இன்றைக்கு பாஜக தலைமையிலே இங்கே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த முறை தேவநாதன் அவர்கள் குறிப்பாக நமது தாமரை இங்கே மலர வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள், பிரதமர் மோடி மீண்டும் தமிழ்நாட்டிலே நீங்கள் சிறப்பான வெற்றியை தேடி தருகின்ற விதமாக தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இப்ப நம்ம கூட்டணிக்கு இங்க தேவநாதன் தாமரை சின்னத்தில் ஓட்டு கேட்கிறார். இது பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல். இப்ப நமது கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக 3வது முறை இந்தியாவின் பிரதமராக வர இருக்கின்ற பிரதமர் மோடி அவர்கள் நமது கூட்டணிக்கு தலைமை தாங்கிறார். திமுக கூட்டணிக்கு யாருங்க பிரதமர் வேட்பாளர்? தயவு செய்து அந்த கூட்டணி வேட்பாளர்களை, அதுல இருந்து பேசுற பெரிய தலைவர்களை நீங்க கேட்கணும். இப்ப இந்த கூட்டணியின் தலைமையாக கம்பீரமாக மோடி அவர்கள் இருக்கிறார். இந்தி கூட்டணிக்கு திமுக அமைத்திருக்கிற அந்த கூட்டணிக்கு யாரை பிரதமர் ஆக்க போகிறார்கள் அதே என்ன முடிவல்ல. அவர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி நிற்கிற வயநாடு தொகுதியிலே அவரை எதிர்த்து அவர் எதுக்கு இங்க போட்டி போடுறாருன்னு அங்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பினராயி விஜயன் முதலமைச்சரே கேட்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் ஒற்றுமையே இல்லாத மோடி அவர்களை எதிர்க்க வேண்டுங்கிறதுக்காக அவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பின்னாடி ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அந்த கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? இன்னொரு கூட்டணி தெரியும், நம்ம அண்ணன் நேற்று கூட வந்துச்சாமல பழனிசாமி, பச்சை துரோகி பழனிசாமின்னு அவருக்கு பேர் வச்சிருக்காங்களா புதுக்கோட்டையில சொன்னாங்க. அவர் எதுக்கு இங்க நிக்கிறாரு? இங்க யாருங்க வேட்பாளர்? ஏற்கனவே எம்பியா இருந்தவர் நிக்க வேண்டியது தானே? அம்மா இருந்தப்ப ஒருத்தர் எம்பியா இருந்தார்ல. இப்ப OPS அண்ணன் MLA தான், தைரியமா சுயேட்சை சின்னத்துல ராமநாதபுரத்தில் நிக்கிறார்ல. 14 வருஷம் கழிச்சு உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் தேனி தொகுதியில் போட்டிடுறேன்ல. அண்ணாமலை அவர்கள் கம்பீரமா கோயம்புத்தூர்ல போட்டிடுறாருல. கவர்னர் பதவியே ராஜினாமா செய்து விட்டு சகோதரி தமிழிசை அம்மா அங்க தென் சென்னையில வேட்பாளராக போட்டிடுறாங்கல்ல. மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் நீலகிரி தொகுதியில போட்டிடுறாரு. IJK தலைவர் இங்க பெரம்பலூர்ல பாரிவேந்தர் போட்டிடுறாரு. சகோதரர் ACS அவர்கள் அங்கே வேலூர் தொகுதியில புதிய நீதி கட்சி சார்பாக போட்டிடுறாரு.
நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் தான், அவர் போட்டியிடுறாரு. அங்கே முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுறாரு. நமது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் கம்பீரமா தென்காசியில போட்டியிடுறாரு. திருமதி சரத்குமார் விருதுநகர்ல தாமரை சின்னத்துல போட்டிடுறாங்க. இது போல நமது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் துணைவியார் தர்மபுரியில போட்டிடுறாங்க. இது தலைவர்களே போட்டியிடுகிறார்கள். காரணம், மீண்டும் மோடியை அவர்கள்தான் பிரதமராக வர இருக்கின்றார். அவருக்கு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றியை பெற்று தந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியின் சார்பாக ஒவ்வொரு கட்சியின் தலைவரே அதை சென்று அங்கே மத்திய அரசாங்கத்திடம் உரிமையோடு கேட்டு பெற்றுத் தருவதற்காக போட்டியிடுகிறார்கள். அந்த வரிசையில தான் தேவநாதன் அவர்கள் இன்றைக்கு நமது தொகுதியில போட்டியிடுறார். இவரை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் மத்திய அரசாங்கத்திடமும் பிரதமர் அவர்களிடமும் நேரடியாக சென்று நமது சிவகங்கை பாராளுமன்ற தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத் தருவார் என்பதுதான் உண்மை. ஏற்கனவே ஒரு 40 வருடங்களுக்கு மேலாக இது ஒரு சிலர் பிடியில இருந்து இங்க என்ன நிறைவேறி இருக்குங்கிறதே தெரியல. ஒரு 10 வருஷம் தாங்க நான் பெரிய குளத்துல இருந்தேன். பெரியவங்களுக்கு அங்க மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவதற்கு அம்மா அவர்கள் மூலம் செய்து கொடுத்தேன். சேடப்பட்டி கூட்டு குடிநீர் கொண்டு வந்தோம். இது போல பல அந்த அடுக்கம் சாலை, கொடைக்கானலையும் பெரிய குளத்தில் இருக்கிற சாலை, இது போல பல திட்டங்களை அங்க பல கல்லூரிகளை கொண்டு வந்தோம். அதுபோல இங்க 40-50 வருடம் இந்த சிவகங்கை தொகுதியை கையில வைத்திருப்பவர்கள் என்ன செய்தார்கள் என்று பெரியவர்களும் தாய்மார்களும் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த முறை ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற விதமாக மீண்டும் பிரதமராக வர இருக்கின்ற ஐயா மோடி அவர்களை 3வது முறை வெற்றி பெற செய்கின்ற விதமாக நீங்கள் இங்கே தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இப்ப நம்ம எல்லாம் மோடி அவர்களை பிரதமராக்கணும்னு எல்லாம் கூட்டணி வச்சு போட்டிடுறோம். அண்ணா பழனிசாமி எதுக்காக போட்டிடுறாரு? இங்க யாரு வேட்பாளர்? ஆட்சி அதிகாரம் எல்லாம் சுருட்டியவர்கள் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. பாவம் யாரோ ஒரு ஒழிஞ்சு நடத்திட்டு உண்மைதானே? பழனிசாமி நிக்கிறதுக்கு காரணம் ஏன்? அவர் தான் சேலத்து சிங்கமாச்சே, புரட்சி தமிழாச்சே. ஏன் சேலத்துல போட்டியிட வேண்டியதுதானே? ஏன் நம்ம அண்ணன் விஜயபாஸ்கர் போட்டியிட வேண்டியதுதானே? இங்க ஒரு பல எம்பி இருந்தாரு, அவர் பேர் என்ன, செந்தில்நாதன் போட்டியிட வேண்டியதுதானே? கேட்டா எம்எல்ஏ இருந்தானே, எல்லா எம்எல்ஏயும் போட்டிடுறாங்க. ஓபிஎஸ் போட்டிடுறாரு, நமது நயினார் நாகேந்திரன் போட்டிடுறாரு, திருச்சியில நம்ம மாமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் போட்டிடுறாரு, பதவியை ரிசைன் பண்ணிட்டு. என்ன காரணம்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒண்ணு தேர போறது இல்ல. இன்னும் அவர்களுக்காக சில பேர் பேசுறாங்க, வாக்கு சதவீதத்தை நிரூபித்து காமிக்க. வாக்கு சதவீதத்தை காமிக்கணும்னா நீ தலைவர் எல்லாம் நின்னாதானே ஏதோ 4.5 வருஷம் அடிச்சதெல்லாம் வச்சு ஏதோ மக்கள்கிட்ட திரும்பி போய் சேர்ந்து ஏதோ ஓட்டு வாங்க முடியும். அவங்க நிக்கிறது அது இல்ல. கொடநாடு கொலை வழக்குல பழனிசாமி மீது தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதுல ஏதாவது கைது பண்ணிட்டு பாரு ஸ்டாலின் கெஞ்சிக்கிட்டு. இப்ப தெரியும் உங்களுக்கு, இங்க உள்ள முன்னாள் அமைச்சர்கள் மேல எல்லாம் பல வழக்குகள் போட்டு அவர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் ஃபில் பண்ணி சொத்து குவிப்பு வழக்குல பல கோடிக்கு ஊழல் செய்திருக்காங்கன்னு, சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னு கேஸ் போட்டிருக்காங்க. அதனால கைது பண்ணிடாதீங்க. இதுல கேஸ் போட்டா பழனிசாமி வெளியிலே வர முடியாது. என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவு பெரிய அளவுக்கு ஊழல் சாம்ராஜ்யம் நடத்தினார்கள். அதனால இன்னைக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஆள்ற ஆட்சி பழனிசாமி செய்த தப்பான ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களித்ததுனால திமுக திருந்தி இருக்குன்னு நம்பி வாக்களித்தாங்க. ஆனா திமுக திருந்தவே இல்லைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்பயும் திருந்த மாட்டோம்னு தெரிஞ்சுட்டேன். தம்பி கொஞ்சம் கொடிய இருக்கீங்க, அங்கெல்லாம் மறைக்கிறவரெல்லாம் பார்க்கணும். நீங்க விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், இளைஞர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மருத்துவர்கள், நெசவாளர்கள், செவிலியர்கள்,
ஏன்னா அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிரான ஆட்சியாக இருக்கு. எதிர்கட்சி தலைவர் இருந்தப்ப ஸ்டாலின் என்னெல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னாரோ அதெல்லாம் அதுக்கு எதிராக இன்றைக்கு நடந்துட்டு இருக்காரு. கொரோனா காலத்துல அப்ப பழனிசாமி வரியெல்லாம் ஏத்தனப்ப மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அன்னைக்கு ஞானபயம் வந்த ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டார். 150% சொத்து வரி வச்சிருக்காங்க, பதிவு கட்டணத்தை உயர்த்தி வச்சிருக்காங்க, கரண்ட் பில் உயர்த்தி வச்சிருக்காங்க, பால் பொருள் விலை எல்லாம் ஏறி போயிட்டு, பேருந்தெல்லாம் பெண்களுக்கு இலவச பஸ் சொல்லி பஸ்ல ஏறி வந்து எல்லாம் ரோட்ல கிடக்காங்க, பஸ் போயிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அன்னைக்கு சோழ வந்தால போற ஊர்ல எல்லாம் தாய்மார இலவச பஸ் எல்லாம் வேணாங்க, எங்களுக்கு நல்ல பஸ் விட சொல்லுங்க. அது மாதிரி இங்க என்ன கேட்கல, மதுக்கடையை மூட சொல்லி சோழ வந்தால நான் ஓட்டு கேட்க போனப்ப இப்ப தேனி பாராளுமன்றத்துல மதுக்கடையெல்லாம் மூடணும், எங்க குடும்பத்துல பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. முதலமைச்சர் என்ன சொன்னாரு? ஒரு சொட்டு மது கூட இல்லாமல் செய்வேன் அப்படின்னாரா இல்லையா? தஞ்சாவூருக்காரரு டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல ஏறி வந்த குடும்பம் இன்னைக்கு ஏதோ திருந்திட்டாங்க போல இருக்கு. நானும் நினைச்சேன் மதுவெல்லாம் குடிக்காதீங்க, அதை விட பெஸ்ட் சரக்கு தர்ற ஜாஃபர் சாதிக்கு சரக்கு 1000 கோடி 2000 கோடி இறங்கி இருக்கு தாப்பிடுங்க. போதை மருந்து கலாச்சாரம் இன்றைக்கு தமிழ்நாடு மூளை முடுக்கெல்லாம் பரவி இருக்கு. குறிப்பா இளைஞர்களை குறி வச்சு போதை மருந்து வியாபாரம் நடைபெறுதுன்னு அன்னைக்கு பிரதமர் மோடி சென்னையில வந்திருந்தப்ப வருத்தப்பட்டு சொன்னார், ஆளுங்கட்சி துறையோட போதை மருந்து வியாபாரம் நடக்குதுன்னு. இதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற திமுகவிற்கு எதிராக இது விடியல் ஆட்சி இல்ல விடியாமூஞ்சி ஆட்சி என்பதற்காக மக்கள் எதிராக இருக்காங்க. தேசிய ஜனநாயக கட்சிக்கு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வாக்களிக்க இருக்காங்கிறதுக்காக அந்த ஓட்டை எல்லாம் பிரிக்கணும்னு திரு ஸ்டாலின் அவர்கள் பாஷையில சொல்லணும்னா திமுகவும் அண்ணா திமுகவும் இன்றைக்கு கள்ள கூட்டணி வைத்திருக்காங்க. இப்ப இங்க நமது வெற்றிய ரெட்டையில ஒருத்தர் நிறுத்தி பிரிக்கிறதுக்கான வேலையை தான் பாக்குறாங்க. அவங்க என்ன ஜெயிக்க போறாங்களா? இல்ல ஜெயிச்சு யார முதல்வர் பிரதமராக்க போறாங்க? பழனிசாமியா, இல்ல ஜெயக்குமாரையா, இல்ல விஜயபாஸ்கரையா, இல்ல செந்தில்நாதனையா, இல்ல இங்க வேட்பாளர் ஒருத்தர் போட்டிடுறாரு, அவர் ஜெயிச்சு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா? நம்ம வேட்பாளர் ஜெயிக்க வச்சீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு போய் நம்ம தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற்று தர முடியும். தயவு செய்து வாக்குகளை வீணடிக்காமல், சிந்தாமல் சிதறாமல் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். திமுகவும் அண்ணா திமுகவும் அமைத்திருக்கின்ற கள்ள கூட்டணியை முறியடிக்க வேண்டும். இன்றைக்கு அம்மாவின் கட்சியை புரட்சி தலைவர் கண்டிருந்த சின்னத்தை கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பழனிசாமியிடமிருந்து மீட்டெடுத்து அதை தொண்டர்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் சகோதரர் OPS அவர்களும் கூட்டணி வைத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நான் அம்மா இருந்த பேர் வச்சுதான் என்னென்னமோ பதவி வாங்கிட்டு போயிருக்கலாம். பதவிக்காக நான் ஆகவில்லை. OPS அவர்களும் 3 முறை முதல்வராக இருந்திருக்கார். 10 ஆண்டுகளுக்கு மேல் நிதி அமைச்சராகவே இருந்தவர். பல அமைச்சர்களாக இருந்து 15 ஆண்டுகள் அமைச்சர் பொறுப்பெல்லாம் பார்த்து எங்களுடைய ஒரே எண்ணம் இன்றைக்கு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றி அந்த கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பழனிசாமி கும்பலிடமிருந்து அதை மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்களில் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 7 ஆண்டுகளுக்கு முன்பே உருவான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதை செய்து முடிக்க நீங்கள் இந்த முறை மீண்டும் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் இந்த பகுதியில நமது பகுதியின் தேவைகளை நிறைவேற்றித் தருவதன் மூலமும் பழனிசாமிக்கும், அதாவது துரோக சக்திக்கும் தீய சக்திக்கும் பாடம் புகட்டுகின்ற விதமாக நமது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நமது இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய நம்மோடு வேட்பாளரின் வெற்றிக்காக உழைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் எனது அன்பு சகோதரர் மேப்பல் சக்தி அவர்களே, IJKவின் மாவட்ட தலைவர் அமலன் அவர்களே, தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் முருகன் அவர்களே, மூவேந்தர் முன்னணி
முன்னணி கழகத்தின் தலைவர் தமிழரசன் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ராஜேஷ் பாண்டி சுரேஷ் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசின் கே பாலசுப்ரமணியன் அவர்களே மற்றும் தமிழர் தேசம் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் டாக்டர் தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்குகள் சேகரித்து தேர்தல் பிரச்சார உரையாற்றிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் சிவகங்கை மாவட்ட தேர்தல் பணிக்குழுவின் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பணிக்குழுவின் சார்பில் நன்றிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள், வாக்காளர் பெருமக்கள், தலைவர்கள் அனைவருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். லைவ் எல்லாம் இங்க இருக்கு. போங்க. நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அருமை சகோதரர் டி தேவநாதன் யாதவ் அவர்களை வெற்றி சின்னமாகிய நமது தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நமது பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் OPS அவர்களின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், கொங்குநாடு முன்னேற்ற கழகம், தமிழர் தேசம் கட்சி, வீர முத்திரையர் முன்னேற்ற கழகம் போன்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த பக்கம் வந்துறீங்களா 12 கட்சி கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு தேவநாதன் அவர்களை வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வது. ஒரு சின்ன ப்ராப்ளம், ஏன்னா இப்பதான் குக்கர் இருக்காங்க, திருச்சியில ஓட்டு கேட்டு வர்றேன்னா வந்த உடனே குக்கர் வந்துருது. நேற்று அப்படிதான் தேனியில போய் ஓட்டு கேட்டுட்டு கோயம்புத்தூர்ல நண்பர் அண்ணாமலை ஓட்டு கேட்கிறப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன மீறி குக்கர் வந்துட்டு அதை போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தங்க இந்தியாவோட சுதந்திர நாளே தெரியாம இருக்காங்க. ஆகஸ்ட் 15 தெரியாத தலைவர்கள்லாம் இருக்காங்க. குடியரசு தினம் என்னைக்குன்னு கேட்டா சொல்ல தெரியல. அவர்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுடைய தொலைக்காட்சிகளில இது என்ன இருக்கு, தாமரையும் குக்கரும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இங்க நமது தேவநாதன் அவர்களுக்காக சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னு சொல்லணும், தேவநாதன் எனக்கெல்லாம் நல்ல நண்பர் மாத்திரம் அல்ல, அவர் அம்மாவுடைய தொண்டர். அதான் வரப்ப அம்மா வாழ்க்கைன்னு கத்துறா இருப்பாருங்க. அவர் அம்மாவுடைய
88, 89 புரட்சி தலைவர் மறைவிற்கு பிறகு அம்மா ஜேஎன்இல இருந்த பேர் நம்ம கட்சியில மாணவர் நீச்சலா இருந்தார் இல்ல, மாவட்ட மாணவர் நீச்சலர் சென்னையில. அதுக்கப்புறம் அவரு இன்றைக்கு தனியாக யாதவர் மகாசபை அமைத்து இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவோட தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறார். அதற்கு பரிசாக இன்றைக்கு அவருக்கு பாஜக அவருக்கு சிவகங்கை தொகுதியில போட்டியிடுகின்ற வாய்ப்பை, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய வெற்றிக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நமது அன்பு சகோதரர் ஆற்றல்மிகு மாவட்ட செயலாளர் தேர்பாகி பாண்டி அவர்கள் தலைமையில நமது இயக்கத்தினரும் திரு ஓபிஎஸ் அவர்களின் அணியின் சார்பில் திரு அசோகன் மற்றும் மருது அழகராஜ் அவர்கள் தலைமையில இன்றைக்கு ஓபிஎஸ் அணியும் மற்றும் நமது ஜான் பாண்டியன் அவர்களின் இயக்கமும், அதுபோல கே செல்வகுமார் அவர்களின் இயக்கமும், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கும், நமது ஐஜேகேவும், இன்னும் நமது கூட்டணியில் நான் ஏற்கனவே பேர் வாசித்த அனைத்து கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இன்றைக்கு பாஜக தலைமையிலே இங்கே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த முறை தேவநாதன் அவர்கள் குறிப்பாக நமது தாமரை இங்கே மலர வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் பிரதமர் மோடி மீண்டும் இந்தியாவின் முதல்வராக வருவதற்கு தமிழ்நாட்டிலே நீங்கள் சிறப்பான வெற்றியை தேடி தருகின்ற விதமாக தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இப்ப நம்ம கூட்டணிக்கு இங்க தேவநாதன் தாமரை சின்னத்தில் ஓட்டு கேட்கிறார். இது பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல். இப்ப நமது கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக 3வது முறை இந்தியாவின் பிரதமராக வர இருக்கின்ற பிரதமர் மோடி அவர்கள் நமது கூட்டணிக்கு தலைமை தாங்கிறார். திமுக கூட்டணி யாருங்க பிரதமர் வேட்பாளர்? தயவு செய்து அந்த கூட்டணி வேட்பாளர்களை, அதுல இருந்து வந்து பேசுற பெரிய தலைவர்களை நீங்க கேட்கணும். இப்ப இந்த கூட்டணியின் தலைமையாக கம்பீரமாக மோடி அவர்கள் இருக்கிறார். இந்தி கூட்டணிக்கு திமுக அமைத்திருக்கிற அந்த கூட்டணிக்கு யாரை பிரதமர் ஆக்கப் போகிறார்கள் அதே என்ன முடிவல்ல. அவர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி நிற்கிற வயநாடு தொகுதியிலே அவரை எதிர்த்து அவர் எதுக்கு இங்க வந்து போட்டி போடுறாருன்னு அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பினராயி விஜயன் முதலமைச்சரே கேட்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் ஒற்றுமையே இல்லாத மோடி அவர்களை எதிர்க்க வேண்டுங்கிறதுக்காக அவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் பின்னாடி ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அந்த கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? இன்னொரு கூட்டணி தெரியும், நம்ம அண்ணன் நேற்று கூட வந்துச்சாமல பழனிசாமி, பச்சை துரோகி பழனிசாமின்னு அவருக்கு பேர் வச்சிருக்காங்களா புதுக்கோட்டையில சொன்னாங்க. அவர் எதுக்கு இங்க நிற்கிறாரு? இங்க யாருங்க வேட்பாளர்? ஏற்கனவே எம்பியா இருந்தவர் நிக்க வேண்டியது தானே? அம்மா இருந்தப்ப ஒருத்தர் எம்பியா இருந்தார்ல. இப்ப ஓபிஎஸ் அண்ணன் எம்எல்ஏ தான், தைரியமா சுயேட்சை சின்னத்துல ராமநாதபுரத்தில் நிற்கிறார்ல. 14 வருஷம் கழிச்சு உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் தேனி தொகுதியில் வந்து போட்டிடுறேன்ல, அண்ணாமலை அவர்கள் கம்பீரமா கோயம்புத்தூர்ல போட்டிடுறாருல. கவர்னர் பதவியே ராஜினாமா செய்துவிட்டு சகோதரி தமிழிசை அம்மா அங்க தென் சென்னையில வேட்பாளராக போட்டிடுறாங்கல்ல. மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் நீலகிரி தொகுதியில போட்டிடுறாரு. ஐஜேகே தலைவர் இங்க பெரம்பலூர்ல பாரிவேந்தர் போட்டிடுறாரு. சகோதரர் ஏசிஎஸ் அவர்கள் அங்கே வேலூர் தொகுதியில புதிய நீதி கட்சி சார்பாக போட்டிடுறாரு. நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் தான், அவர் போட்டிடுறாரு. அங்கே முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டிடுறாரு.
நமது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் கம்பீரமா தென்காசியில போட்டிடுறாரு. திருமதி சரத்குமார் விருதுநகர்ல தாமரை சின்னத்துல போட்டிடுறாங்க. இது போல நமது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் துணைவியார் தர்மபுரியில போட்டிடுறாங்க. இது தலைவர்களே போட்டியிடுகிறார்கள். காரணம், மீண்டும் மோடியை அவர்கள்தான் பிரதமராக வர இருக்கின்றார். அவருக்கு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றியை பெற்று தந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியின் சார்பாக ஒவ்வொரு கட்சியின் தலைவரே அதை சென்று அங்கே மத்திய அரசாங்கத்திடம் உரிமையோடு கேட்டு பெற்றுத் தருவதற்காக போட்டியிடுகிறார்கள். அந்த வரிசையில தான் தேவநாதன் அவர்கள் இன்றைக்கு நமது தொகுதியில போட்டியிடுறார். இவரை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் மத்திய அரசாங்கத்திடமும் பிரதமர் அவர்களிடமும் நேரடியாக சென்று நமது சிவகங்கை பாராளுமன்ற தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத் தருவார் என்பதுதான் உண்மை. ஏற்கனவே ஒரு 40 வருடங்களுக்கு மேலாக இது ஒரு சிலர் பிடியில இருந்து இங்க என்ன நிறைவேறி இருக்குங்கிறதே தெரியல. ஒரு 10 வருஷம் தாங்க நான் பெரிய குளத்துல இருந்தேன். பெரியவங்களுக்கு அங்க மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவதற்கு அம்மா அவர்கள் மூலம் செய்து கொடுத்தேன். சேடப்பட்டி கூட்டு குடிநீர் கொண்டு வந்தோம். இது போல பல அந்த அடுக்கம் சாலை கொடைக்கானலையும் பெரிய குளத்தில் இருக்கிற சாலை, இது போல பல திட்டங்களை அங்க பல கல்லூரிகளை கொண்டு வந்தோம். அதுபோல இங்க 40-50 வருடம் இந்த சிவகங்கை தொகுதியை கையில வைத்திருப்பவர்கள் என்ன செய்தார்கள் என்று பெரியவர்களும் தாய்மார்களும் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த முறை ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற விதமாக மீண்டும் பிரதமராக வர இருக்கின்ற ஐயா மோடி அவர்களை 3வது முறை வெற்றி பெற செய்கின்ற விதமாக நீங்கள் இங்கே தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இப்ப நம்ம எல்லாம் மோடி அவர்களை பிரதமராக்கணும்னு எல்லாம் கூட்டணி வச்சு போட்டிடுறோம். அண்ணன் பழனிசாமி எதுக்காக போட்டிடுறாரு? இங்க யாரு வேட்பாளர்? ஆட்சி அதிகாரம் இருந்தப்ப மக்கள் வரி பணத்தை எல்லாம் சுருட்டியவர்கள் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. பாவம் யாரோ ஒருத்தரை குடிச்சு நடத்தி உண்மைதானே? பழனிசாமி நிக்கிறதுக்கு காரணம் ஏன் அவர் தான் சேலத்து சிங்கமாச்சே, புரட்சி தமிழனாச்சே. ஏன் சேலத்துல போட்டியிட வேண்டியது தானே? ஏன் நம்ம அண்ணன் விஜயபாஸ்கர் போட்டியிட வேண்டியது தானே? இங்க ஒரு பல எம்பி இருந்தாரு, அவர் பேர் என்ன, செந்தில்நாதன் போட்டியிட வேண்டியது தானே? கேட்டானா எம்எல்ஏ இருந்தானே, எல்லா எம்எல்ஏயும் போட்டிடுறாங்க. ஓபிஎஸ் போட்டிடுறாரு, நமது நயனா நாகேந்திரன் போட்டிடுறாரு. திருச்சியில நம்ம மாமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் போட்டிடுறாரு, பதவியை ரிசைன் பண்ணிட்டு. என்ன காரணம்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒண்ணும் தேர போறது இல்ல. இன்னும் அவர்களுக்காக சில பேர் பேசுறாங்க, வாக்கு சதவீதத்தை நிரூபித்து காமிக்க. வாக்கு சதவீதத்தை காமிக்கணும்னா நீ தலைவர் எல்லாம் நின்னாதானே ஏதோ 4.5 வருஷம் அடிச்சதெல்லாம் வச்சு ஏதோ மக்கள்கிட்ட திருப்பி போய் சேர்ந்து ஏதோ ஓட்டு வாங்க முடியும். அவங்க நிக்கிறது இல்ல. கொடநாடு கொலை வழக்குல பழனிசாமி மீது தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதுல ஏதாவது கைது பண்ணிட்டு பாரு ஸ்டாலின் கெஞ்சிக்கிட்டு. இப்ப தெரியும் உங்களுக்கு, இங்க உள்ள முன்னாள் அமைச்சர்கள் மேல எல்லாம் பல வழக்குகள் போட்டு அவர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் ஃபில் பண்ணி சொத்து குவிப்பு வழக்குல பல கோடிக்கு ஊழல் செய்திருக்காங்கன்னு, சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னு கேஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கைது பண்ணிடாதீங்க. இதுல கேஸ் போட்டா பழனிசாமி வெளியிலே வர முடியாது. என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவு பெரிய அளவுக்கு ஊழல் சாம்ராஜ்யம் நடத்தினார்கள். அதனால இன்னைக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஆள்ற ஆட்சி பழனிசாமி செய்த தப்பான ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களித்ததுனால திமுக திருந்தி இருக்குன்னு நம்பி வாக்களித்தாங்க. ஆனா திமுக திருந்தவே இல்லைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்பயும் திருந்த மாட்டோம்னு தெரிஞ்சுட்டேன். தம்பி கொஞ்சம் கொடியா இருக்கீங்க, அங்கெல்லாம் மறைக்கிறவரெல்லாம் பார்க்கணும். நீங்க விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், இளைஞர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மருத்துவர்கள், நெசவாளர்கள், செவிலியர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிரான ஆட்சியாக இருக்கு. எதிர்கட்சி தலைவர் இருந்தப்ப ஸ்டாலின் என்னெல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னாரோ
அதெல்லாம் அதுக்கு எதிராக இன்றைக்கு நடந்துட்டு இருக்காரு. கொரோனா காலத்துல அப்ப பழனிசாமி வரியெல்லாம் ஏத்துனப்ப மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அன்னைக்கு ஞானோதயம் வந்த ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டார். 150% சொத்து வரி வைத்திருக்காங்க, பதிவு கட்டணத்தை உயர்த்தி வச்சிருக்காங்க, கரண்ட் பில் உயர்த்தி வச்சிருக்காங்க, பால் பொருள் விலை எல்லாம் ஏறி போயிட்டு, பேருந்தெல்லாம் பெண்களுக்கு இலவச பஸ் சொல்லி பஸ்ல ஏறி வந்து எல்லாம் ரோட்ல கிடக்காங்க, பஸ் போயிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அன்னைக்கு சோழவந்தான்ல போற ஊர்ல எல்லாம் தாய்மார இலவச பஸ் எல்லாம் வேணாங்க, எங்களுக்கு நல்ல பஸ் விட சொல்லுங்க. அது மாதிரி இங்க என்ன கேட்கல, மதுக்கடையை மூட சொல்லி சோழவந்தான்ல நான் ஓட்டு கேட்க போனப்ப இப்ப தேனி பாராளுமன்றத்துல மதுக்கடையெல்லாம் மூடணும், எங்க குடும்பத்துல பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. முதலமைச்சர் என்ன சொன்னாரு? ஒரு சொட்டு மது கூட இல்லாமல் செய்வேன் அப்படின்னாரா இல்லையா? ஏன் தஞ்சாவூர்காரரு டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல ஏறி வந்த குடும்பம் இன்னைக்கு ஏதோ திருந்திட்டாங்க போல இருக்கு. நானும் நினைச்சேன் மதுவெல்லாம் குடிக்காதீங்க, அதை விட பெஸ்ட் சரக்கு தர்ற ஜாஃபர் சாதிக்கு சரக்கு 1000 கோடி 2000 கோடி இறங்கி இருக்கு, தாப்பிடுங்க. போதை மருந்து கலாச்சாரம் இன்றைக்கு தமிழ்நாடு மூளை முடுக்கெல்லாம் பரவி இருக்கு. குறிப்பா இளைஞர்களை குறிவச்சு போதை மருந்து வியாபாரம் நடைபெறுதுன்னு அன்னைக்கு பிரதமர் மோடி சென்னையில வந்திருந்தப்ப வருத்தப்பட்டு சொன்னார், ஆளுங்கட்சி துறையோட போதை மருந்து வியாபாரம் நடக்குதுன்னு. இதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற திமுகவிற்கு எதிராக இது விடியல் ஆட்சி இல்ல விடியாமூஞ்சி ஆட்சி என்பதற்காக மக்கள் எதிராக இருக்காங்க. தேசிய ஜனநாயக கட்சிக்கு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வாக்களிக்க இருக்காங்கிறதுக்காக அந்த ஓட்டை எல்லாம் பிரிக்கணும்னு திரு ஸ்டாலின் அவர்கள் பாஷையில சொல்லணும்னா திமுகவும் அண்ணா திமுகவும் இன்றைக்கு கள்ள கூட்டணி வைத்திருக்காங்க. இப்ப இங்க நம்ம வெற்றிய ரெட்டையில ஒருத்தர் நிறுத்தி பிரிக்கிறதுக்கான வேலையை தான் பாக்குறாங்க. அவங்க என்ன ஜெயிக்க போறாங்களா? இல்ல ஜெயிச்சு யார முதல்வர் பிரதமராக்க போறாங்க? பழனிசாமியா, இல்ல ஜெயக்குமாரையா, இல்ல விஜயபாஸ்கரையா, இல்ல செந்தில்நாதரையா, இல்ல இங்க வேட்பாளரா ஒருத்தர் போட்டிடுறாரு, அவர் ஜெயிச்சு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா? நம்ம வேட்பாளர் ஜெயிக்க வச்சீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு போய் நம்ம தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற்று தர முடியும். தயவு செய்து வாக்குகளை வீணடிக்காமல், சிந்தாமல் சிதறாமல் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். திமுகவும் அண்ணா திமுகவும் அமைத்திருக்கின்ற கள்ள கூட்டணியை முறியடிக்க வேண்டும். இன்றைக்கு அம்மாவின் கட்சியை புரட்சி தலைவர் கண்டிருந்த சின்னத்தை கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பழனிசாமியிடமிருந்து மீட்டெடுத்து அதை தொண்டர்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் சகோதரர் ஓபிஎஸ் அவர்களும் கூட்டணி வைத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நான் அம்மா இருந்த பேர் வச்சுதான் என்னென்னமோ பதவி வாங்கிட்டு போயிருக்கலாம். பதவிக்காக நான் மாவிலவில்லை. ஓபிஎஸ் அவர்களும் 3 முறை முதல்வராக இருந்திருக்கார். 10 ஆண்டுகளுக்கு மேல் நிதி அமைச்சராகவே இருந்தவர். பல அமைச்சர்களாக இருந்து 15 ஆண்டுகள் அமைச்சர் பொறுப்பெல்லாம் பார்த்தவர். எங்களுடைய ஒரே எண்ணம், இன்றைக்கு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றி அந்த கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பழனிசாமி கும்பலிடமிருந்து அதை மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்களில் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 7 ஆண்டுகளுக்கு முன்பே உருவான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதை செய்து முடிக்க நீங்கள் இந்த முறை மீண்டும் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் இந்த பகுதியில நமது பகுதியின் தேவைகளை